இந்த ஒப்பீனியன் போல் சர்வேக்களும் அஜெண்டா ட்ரிவனாக தான் மாறிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்கும்போது புகழ்பெற்ற சேனல் சர்வே எடுத்து விட்டாங்க. 400 சீட்டுக்கு மேல மோடி ஜெயிச்சிருவார். ஆனா ரிசல்ட் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கூட கிடைக்கல. பொதுவாக நம் நாட்டில் கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆகிறது, பவுண்ட் டு ஃபெயிலியர்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம நாட்டில் ஜனநாயகம் இன்னும் மெச்சூர் ஆகலை. 4 பக்கம் பார்ப்பான். நீங்க ஏதாவது கருத்து கேட்டீங்கன்னா நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, ஆளுங்கட்சி மேல ஒரு அச்சம் எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டே இருக்கும். ஓட்டு போறது எம்எல்ஏக்காக அல்ல. மைண்ட் தட் இவர் பேர் தெரியாதவரை நிறுத்திட்டார், இவர் ஆட்டோ டிரைவரை நிறுத்திட்டாரு, அவங்க பெரிய ஆளை நிறுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் ஓட்டு போடல. யார் முதல்வரா வரணும், ஆட்சி தொடரணுமா வேணாமா, இந்த 2 கீ கொஸ்டின்ஸுக்கு தான் மக்கள் முடிவு கொடுப்பாங்க. எல்லாம் திமுக தான் பண்ணுதுங்கிறீங்க. ஆனா திமுக எந்த வேட்பாளரையும் விலைக்கு வாங்கல, ஆனா அதிமுக வாங்குது இல்ல சார். அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் தான் தொகுதியில விசில் சின்னம் வந்துடக்கூடாது, தாவே கால் நின்றுடக்கூடாதுன்னு பல கோடி ரூபாய் இறைச்சிருக்காரு. தலைமறைவாக்கிட்டாரு, என்னென்னோ பண்றாரு. இவர் தான் முதலமைச்சர் அவரை கனவுல இருக்கிறாரு. இப்ப எல்லா கருத்து கணிப்புகளையும் விஜய் பொய்யாக்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மக்கள் பொய்யாக்குவார்கள், விஜய் பொய்யாக்க மாட்டாரு. கொஞ்சம் தன்னடக்கத்தோடு சொல்றேன். The people of Tamil Nadu will expose all these falsehoods. வணக்கம். வணக்கம். நிறைய கருத்து கணிப்புகள்ல எதிர் ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே இந்த கூட்டணிகள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், சீட் கன்வர்ஷன் தாவேகாவுக்கு மேக்சிமம் 3ல இருந்து 5, 5, 6, 7 இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த எல்லா கருத்து கணிப்புமே அஜெண்டா ட்ரிவன் சொல்ல வரீங்களா? கருத்து கணிப்புகள் நடத்துறது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக நடத்தினா பிரச்சனை வராதுங்க. மைனர் எரர் +or-5% வரும். 100% அக்யூரேட்டாக சொல்கிறதுன்றது சாத்தியமில்லை, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆஃப் லேட்டு நம்ம நாட்டில் எப்படி மீடியா கோதி மீடியா மாதிரி ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த ஒப்பீனியன் போல் சர்வேக்களும் அஜெண்டா ட்ரிவனாக தான் மாறிடுச்சு. நீங்கள் ரைட்லி காயின்ட் தட் வேர்டு. எல்லாருக்கும் என்னன்னா, சில பேர் அதிமுக வரும்ன்றாங்க, சில பேர் திமுகவே வரும்ன்றாங்க. நான் என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்கும்போது புகழ்பெற்ற பெயர் பெற்ற அனுபவம் நிறைந்த இந்தியா டுடே சேனலும் சி ஓட்டரும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் சர்வே எடுத்து விட்டாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 400 சீட்டுக்கு மேலே மோடி ஜெயிச்சிருவார். அதாவது அவருக்கு தேவையான 2/3 மெஜாரிட்டிஸ் நாடாளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷனை திருத்துவதற்கு கூட உள்ள பலம் அவருக்கு கிடைச்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட்டு அவருக்கு தனிப்பெரும்பான்மை கூட கிடைக்கல. 272 கிடைக்காது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே போயிட்டார். 240. ஃபஸ்ட் டைம் 3 முறை அவர் பிரதமராக இருக்காரு. ஃபஸ்ட் டைம் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காம நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் தி ஒப்பீனியன் போல் அண்ட் சர்வே கண்டக்டட் இன் எ ப்ரொஃபஷனல் வே. அது அஜெண்டா ட்ரிவனாக பண்ணதால் வந்த தப்பு தான் அது. அதனால் பொதுவாக நம் நாட்டில் கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆகிறது, பவுண்ட் டு ஃபெயிலியர்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம நாட்டில் ஜனநாயகம் இன்னும் மெச்சூர் ஆகலைங்க, முதிர்ச்சி அடையலை. ஏன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் கருத்து கேட்குறீங்க, அவன் உண்மை கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன டேட்டா ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதானங்க வரும். டேட்டா தப்பாக கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரும் தப்பு தான் பண்ணோம். அது ஒன்றும் சிந்திக்கிறது இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிட்ருக்கா. நீங்கள் என்னெல்லாம் டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அது கணக்கு போட்டு சொல்லும். அதான் கம்ப்யூட்டர். அப்போ இன்றைக்கி நம்ம ஆட்கள் உண்மையை சொல்லணும் இல்லை மக்கள். நீங்கள் யார் வெளிநாட்டில் உண்மை சொல்லுவான், எஜுகேட்டட், என்லைட்டன்ட் அண்டு மெச்சூர்ட் டெமோக்ரஸி. ட்ரம்ப்பையே அவன் இவன் ஃபூலுன்னுவான். ஆனால் நம்ம நாட்டில் 4 பக்கம் பார்ப்பான். நீங்கள் எதாவது கருத்து கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆளுங்கட்சி, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, ஆளுங்கட்சி மேலே ஒரு அச்சம் எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டே இருக்கும். இந்த போலீஸ்காரனை பார்த்தா ஒரு பயம் வரும் தெரியுமா? நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம். ஆனால் அது போலீஸ் கதவை தட்டி திடீர்னு வந்தால், தந்தி வந்தால் அந்த காலத்தில் பயப்படுவாங்கல்ல,
ஏதோ டெத்தான்ட்டு. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி நம்ம நாட்டில் ஜனநாயகம் மெச்சூர்ட் ஆகாதால அரசியல் கட்சிகளும் மக்களை வந்து அச்சமில்லாமல் ஓட்டு செய்வதற்கு, அச்சமில்லாமல் சிந்திப்பதற்கு இதுவரையில் பயிற்சி கொடுக்காததால அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சார் நமக்கு தான் சார் ஓட்டுன்னுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் டிசைடட் 10%லாம் இருக்கும் எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும். அதெல்லாம் பொய், அவங்க சொல்ல விரும்பலை. முடிவு வந்து அவங்க எப்போ எடுத்திருப்பாங்க, நீங்கள் பிரச்சாரம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாலே எடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாலே எடுத்துட்டாங்க. எந்த எம்எல்ஏன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு போகிறது எம்எல்ஏக்காக அல்ல. மைண்ட் தட். இவர் வந்து பேர் தெரியாதவரை நிறுத்திட்டார், இவர் ஆட்டோ டிரைவரை நிறுத்திட்டாரு, அவங்க பெரிய ஆளை நிறுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓட்டு போடல. நான் ஆரம்பத்தில் சொன்னது திரும்ப சொல்கிறேன். யார் முதல்வராக வரணும், ஆட்சி தொடரணுமா வேணாமா, இந்த 2 கீ கொஸ்டின்ஸுக்கு தான் மக்கள் முடிவு கொடுப்பாங்க. வேட்பாளர்களை பெருசா பாக்குறது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஊதி பெருசாகிட்டு இருக்கான். இவர் நிறைய செஞ்சிட்டாரு, அவர் ரொம்ப புத்திசாலி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஃபைனலி பீப்புள் டிசைட் who is going to be your CM. இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா, இந்த 2 கணக்குல நீ நல்லவனா இருக்கலாம், வல்லவனா இருக்கலாம், எல்லாமே போட்டுருவாங்க. அவ்வளவுதான். இந்த எந்த கருத்து கணிப்புலையும் யாருமே வந்து விஜய் ரைட் ஆஃப் பண்ணல சார். நான் நீங்க சொல்ற மாதிரி நான் இவ்வளவு ஒத்து பார்த்தாலும் சீட் கன்வர்ஷன் நடக்காது அப்படின்னு சிலர் சொல்றாங்க, 3 to 5ங்கிறாங்க. ஆனா யாருமே தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரி சொல்லல. எல்லா கருத்து கணிப்புகள்லையும் ஓவரால் தமிழ்நாடு அந்த கிராஃப் வந்து எப்படிங்க அப்படி சொன்னா எடுபடாது. அப்படி சொன்னா விஜய்க்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா வர்ற கூட்டம்லாம் எங்கடா வருது? பொய் சொல்றவன் இப்போ ஓ பன்னீர்செல்வம் டை அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இங்கே மட்டும் விட்டுருவார் வெள்ளைய. இல்லை அங்கே மட்டும்தான் நினச்சிருக்கோம் நினச்சேன். இல்லை நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது இயற்கையாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸ்டாலின் மாதிரி ஃபுல்லாக டோப்பா போட்டுக்க மாட்டாங்க, அது செயற்கை தெரியுது இல்லையா? இருந்தால் புத்திசாலி ஓபிஎஸ் இந்த இடத்துல மட்டும் விட்டுருவார் கொஞ்சம். ஸ்டாலின் கூட கொஞ்சம் இங்கே நரைச்சதை காட்டுவார், ஃபுல்லாக டோப்பா கருகருன்னு போட்டுட்டு. ஸோ அது மாதிரி ரொம்ப மோசமாகவும் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் விஜய்க்கு இருக்குங்க. முதல்ல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த 2-3 மாதத்தில் என்னெல்லாம் வந்தது, எப்படி மாற்றிக்கினே வராங்க அவங்க ரிவர்ஸு. விஜய்க்கு வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே ஓட்டு கிடைக்காதுங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. விஜயகாந்த் வந்ததுங்க 8.4, அதெல்லாம் தாண்ட முடியாதுங்க. பாருங்கள் 8% வரதுக்கு சீமானுக்கு 16 வருஷம் ஆயிருக்குங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். கூட்டம் வருங்க, ஆனால் ஓட்டு வராதுங்க. அதே வாய் என்ன ஆச்சு தெரியுங்களா? 1 மாதம் கழிச்சு இல்லை ஓட்டு வரங்க, ஒரு 20% வாங்குவாருங்க, ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறவங்க. இவங்க அஜெண்டாவை மனசில் வச்சுக்கிட்டு நடுநிலையாக பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு போகலாம், எதுவும் நடக்கலான்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் உங்கள் அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல சீட்டு கிடைக்காது, கன்வெர்ட் ஆகாது, கூட்டம் அவரை பார்க்க வந்தது கேட்க வரல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க அவர்கிட்ட ஆளே இல்லைங்க, 234 தொகுதிக்கு போடவே மாட்டாருங்க. நாங்கள் போட்டாரா? 234 எல்லாம் விலை போயிடுவாங்க, பெரிய கட்சிகள் அது உங்களை விட மாட்டாங்கன்னு. ஒரே ஒரு தொகுதியில் ஒரு துரோகி விலை போனான். இப்போ அதுக்கும் மாற்று ஏற்பாடு பண்ணி விட்டாரா? களம் 4 அன்னைக்கு தேர்தல் நின்ட்டாங்களா? ஆனா நீங்க எல்லாம் திமுக தான் பண்ணுதுங்கறீங்க. ஆனா திமுக இந்த வேட்பாளரை சொல்லுங்க. வாங்குதுல சார். நான் திமுக சொல்லும் பொழுது எடப்பாடி நெருக்குறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா திமுக சார்ந்த யாருமே எந்த இடத்துல இது பண்ணல. ஆனா எடப்பாடி தொகுதியில மட்டும் இது நடக்குது. அதுதான், அதையும் நான் சொன்னேன்ல, அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் தான் தொகுதியில விசில் சின்னம் வந்துடக்கூடாது, தாவே கால் நின்றுடக்கூடாதுன்னு பல கோடி ரூபாய் இறைச்சிருக்காரு, அவனை தலைமறைவாக்கிட்டாரு, என்னென்னோ பண்றார். இவர் தான் முதலமைச்சராக அவரை கனவுல இருக்கிறார். சொந்த தொகுதியிலேயே இப்படி தில்லுமுள்ளு, இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுற ஆள். நான் வந்து திமுக வந்துங்க ஆட்சியில் இருக்கு, அது அழுத்தம் கொடுக்குது, பல்வேறு சிக்கல்களை அவருக்கு அனுமதி கடைசி நேரத்தில் கொடுக்கறது. கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு 101 கண்டிஷன்னா எப்படி அவர் செயல்படுத்த முடியும்? நீங்கள் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அவங்க எழுதுறாங்க, பிடிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அவர் தான் ரத்து பண்ணிட்டாருன்றாங்க.
புரியுதா உங்களுக்கு? இப்போ கடலூரில் அவர் அனுமதி கேட்குறாரு சாலை வளம் ரோட் ஷோக்கு, இல்லை கொடுக்க மாட்டோன்றாங்க. சரி, அமித்ஷா எப்படி சாலை வளம் வராரு? இது ஸ்டாலின் எப்படி வராரு? மற்றவங்கெல்லாம் உதயநிதி எப்படி வராரு? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இவங்க பரப்புரைன்னு போட சொல்கிறாங்க, பரப்புரைக்கு மட்டும் அனுமதி, அதுக்கு 102 கண்டிஷன்னா அந்த 102 கண்டிஷனை படித்து பார்த்து செய்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இவங்க அப்ளை பண்ணுது 4 நாளைக்கு முன்னால், நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் அனுமதி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இழுத்து நீங்கள் நினைக்கலாம், சார் இப்போ எது சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இப்போ எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு செயல்படுத்துகிற அதிகாரிகள் ஊழியர்கள் யார் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் அதே ஆளுங்க தான். அதாவது புதிய மொந்தையில் பழைய கல். ஓகே, ஸோ இப்போ எல்லா கருத்து கணிப்புகளையும் விஜய் பொய்யாக்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மக்கள் பொய்யாக்குவார்கள், விஜய் பொய்யாக்க மாட்டார். கொஞ்சம் தன்னடக்கத்தோடு சொல்கிறேன், த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் எக்ஸ்போஸ் ஆல் தீஸ் ஃபால்ஸ்ஹுட். அதாவதுங்க நான் சொல்கிறேன், 44% விஜய்க்கு, 28% ஸ்டாலினுக்கு, 25% வந்து இவருக்கு எடப்பாடிக்கு. இதே பத்திரிகை 2021 இதே மாதிரி வெளியிட்டாங்க தேர்தலின் போது. அப்போ ரிவர்ஸ் ரோல்ஸ், சிஎம்மா எடப்பாடி இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்காரு. அப்போ வந்தது 2021 45% வந்து அடுத்த முதல்வராக மு.க. ஸ்டாலின் வரணும்னு சொல்லியிருக்காங்க. வந்தாரா இல்லையா? வந்தார். அப்போ வந்து 45% வாங்கின ஸ்டாலின் இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு எப்படி சரிஞ்சிருக்கிறாருன்னா 28க்கு சரிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த சரிவை பார்க்கணும். எதிர்கட்சி தலைவராக இருந்து முதல்வர் ஆகணும்னு அவரை விரும்பினவங்க அன்னைக்கு 45%. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரை அவரை வந்து முதலமைச்சர் ஆகணும் எவ்வளோ பேர்? வெறும் 25% விரும்புகிறாங்க. ஆனால் 45% 21 விரும்பின அதே ஸ்டாலினை இன்னைக்கு வெறும் 28% தான் விரும்புகிறாங்க. இடையில் 2 பேருக்கு நடுவில் ஒரு புதுசாக ஒருத்தர் முளைச்சி 44% அவருக்கு தான் முதல்வர் ஆகணும்னு சொல்கிறாங்க என்பது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் ஹஸ் டேக்கன் பிளேஸ். பைப்போலார் பாலிடிக்ஸ்னுவாங்க, இருதுருவ அரசியல் என்பதை உடைச்சாச்சு. அப்போ 3வது ஒரு பிளேயர் விஜயகாந்த் வந்தப்போ அதை ரொம்ப எதிர்பார்த்தோம் நம்மெல்லாம். நாம் தமிழர் வந்தப்போ கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து ஆல்சோ ரன் கேட்டகரியில் போயிடுச்சு. அப்போ விஜய் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டராக வந்து இந்த இருதுவரை நீயா நானா, நீ இல்லைன்னா நான் அப்படின்றத, இல்லை இன்னொரு ஆள் இருக்கான் அவங்க 2 பேருக்கு மாற்றுன்ற மாதிரி தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறதா தான் நான் பொதுப்படியாக பார்க்குறேன். நான் அதில் நீங்கள் ஆட்சி மாற்றம் தேவையான்ற கேள்விக்கு இந்த பத்திரிகையிலேயே எஸ் 62%, நோ 38%. அப்போ டபுள் மடங்கு எஸ் ஆட்சி மாற்றம் வேணுன்றாங்க. இந்த 2 குருஷியல் ஃபேக்டரை பார்த்துட்டு, ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், சர்வே. ஆனால் கணக்கு புள்ளி சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு 97 சீட்டுகள் கிடைக்கும். இங்கே உற்று நோக்குங்க, 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆட்சியின் போது 133 எம்எல்ஏவாக இருந்த திமுக இப்போ 133 தானே எம்எல்ஏ, 133 எம்எல்ஏவாக இருக்கிற திமுக 97 குறையும். 97 குறையுதுன்றதுல என்னன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மைக்கு 118 வேணும் இல்லை? அப்போ இந்த 3 விஷயங்களை நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்றத மட்டும் என்னால் கான்க்ரீட்டாக சொல்ல முடியுது. தோ ஐ எம் நாட் அக்ரியபிள் வித் திஸ் ஃபிகர்ஸு, அதெல்லாம் நான் சொல்ல. மக்கள் வந்து இந்த கருத்து கணிப்புகளை வந்து பொய்யாக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பெருவாரியாக இப்போ நம்ம உங்களுக்கும் ஒரு சில சோர்ஸ் இருக்கலாம், எனக்கும் ஒரு சில சோர்ஸ் இருக்கலாம். நம்ம வெளியே ஒரு 3வது நம்பர் மாதிரி இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையை நம்பாம நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தாலே தெரியும்ல சார், விஜய்க்கு ஒரு எழுச்சி இருக்குது. பட் அதிமுக திமுகவுக்கு இன்னும் அந்த ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க தானே. பட் நம்ம கருத்து இதெல்லாம் நீங்க கற்பனையா நீங்க பேச முடியாதுங்க. அதாவது கூட உங்களுக்கு அது பதில் வரும். இல்ல அதாவது 2 விஷயம்.
யாரும் உண்மையை சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ம். யாரும் வந்து நேருக்கு நேராக உண்மையை மனசு புண்படும்னு சொல்லிட்டு ஐயா உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு 5 பேர் வருவான். இல்ல கட்சிக்காரங்கிட்ட சொல்றாரு சார். கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க கிட்ட இல்ல சொல்லி கருத்து ஒரு கணிப்பு மீடியால இருந்து ஒருத்தங்க இல்ல இல்ல கருத்து கணிப்பு இல்ல எடுக்க சார், நம்ம வரவன் அக்கம் பக்கத்துல யாருன்றது விசாரிக்கும் அவனுக்கு பொழுது நம்மகிட்ட தெரியாது. ஏன் சார் போய் சொல்ல போறாங்க? நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எதிர்த்து ஏன் வீட்டுக்காரங்க அவங்க உண்மையை இன்னுமே சொல்லலாம்? திமுக இல்ல இல்ல ஏன் அவங்க உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட? விஜய் கோட்டு போடுறோம்னு சொல்றவங்க மட்டும் உண்மையா இருக்கும் பொழுது எப்படி அதிமுக நான் யார் சொல்றதையும் நான் எடுத்துக்காதீங்கன்றேன். மக்கள் நம்ம நாட்டில் மெச்சூரிட்டி கிடையாது ஜனநாயக ரீதியா. அதனால ஆளுக்கு வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க. அதனால ஆனால் அவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இல்லையா? பார்க்கலாம் தம்பி, ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம் ஆமான்னுவாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஆளுங்கட்சி அதிர்ச்சி அடையக்கூடிய முடிவுகள் தான் மே 4ஆம் தேதி வரப்போகுதுங்க. பார்க்கலாம். லெட் அஸ் வெயிட். 30 நாள் தானே இருக்கு. ஆமாம். நன்றி சார்.